நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தவேக தலைவர் விஜயிடம் இரண்டாவது முறையாக சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. தவேக தலைவர் விஜயிடம் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையானது சிபிஐ முன்னிலையில் விஜயிடம் நடத்தப்பட்டது. இந்த விசாரணையானது இன்று இரண்டாவது தினம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த விசாரணையானது 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் பெருந்துயர நிகழ்வு தொடர்பாக தவேக தலைவர் விஜயிடம் இன்று இரண்டாவது நாளாக விசாரணையானது நடத்தப்பட்டது. காலை 10:20 மணி அளவிலேயே விஜய் சிபிஐ அலுவலகம் வந்திருந்தாலும் கூட 11 மணிக்கு தான் அவரிடம் விசாரணையானது தொடங்கியது. பின்னர் 1:30 மணி முதல் 2 மணி வரை அரை மணி நேர உணவு இடைவேளைக்கு பின்னரும் விஜயிடம் தொடர்ந்து அந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. மொத்தம் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த இரண்டாவது நாள் விசாரணை விஜயிடம் தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. கடந்த முறை நடத்தப்பட்ட விசாரணை 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:45 மணி வரை நடைபெற்றது. இந்த முறை காலை 11 மணியிலிருந்து தற்பொழுது 4:30 மணி அளவில் நிறைவடைந்திருக்கிறது. விஜயிடம் விசாரணை தற்பொழுது நிறைவு பெற்றிருந்தாலும் கூட அவர் வருவதற்கு காலதாமதமாகும். அவர் அளித்த பதில்கள் அனைத்தும் வாக்குமூலமாக தயாரிக்கப்பட்டு விஜயிடம் கையெழுத்து பெறப்பட்டு அந்த நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னரே விஜய் அலுவலகத்தை விட்டு சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார். எனவே விஜய் வெளியில் வருவதற்கு இன்னும் சிறிது நேரம் பிடிக்கும். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து தவேகவினுடைய துணை செயலாளர் CTR நிர்மல்குமார் டெல்லியிலேயே செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். கடந்த முறை அவர் மறுநாள், அதாவது விசாரணைக்கு மறுநாள் தான் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆனால் இந்த முறை டெல்லியிலேயே CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். அப்பொழுது விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் தொடர்பான பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயிடம் தற்பொழுதுதான் இந்த விசாரணையானது நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் அவர் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறாரா என்ற தகவல் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. அந்த தகவல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். அதனை பொறுத்துதான் விஜய் நாளையோ அல்லது இன்னொரு முறையும் மீண்டும் விஜய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமா என்பது தெரியவரும். மதியழகன், இன்றைய தினம் எத்தனை மணிக்கு தவேக தலைவர் விஜயிடம் இந்த விசாரணையானது நடைபெற துவங்கியது? அது தொடர்பான விவரம். இன்றைய தினத்தை பொறுத்தவரை விஜய் 10:20 மணி அளவிலேயே காலை சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். இருப்பினும் 11 மணிக்கு தான் அவரிடம் விசாரணையானது தொடங்கியது. இன்றைய விசாரணையின் பொழுது விஜயிடம் பல்வேறு முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டு இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கரூருக்கு தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் பேசும் பொழுதே அங்கு ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு இருப்பதாகவும், ஆனால் தொடர்ந்தும் நீங்கள் பேச்சை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இது உண்மையா போன்ற பல்வேறு கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதற்கு விஜயை பொறுத்தவரை சாலையில் மிகவும் அதிக வளைவுகள் இருந்ததன் காரணமாகவே வருவதற்கு தாமதமானதாக விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று விஜய் தரப்பிற்கு சிபிஐ உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் காவல்துறை மீது விஜய் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்களையும் அளிக்குமாறு சிபிஐ விஜய்க்கு உத்தரவிட்டு இருக்கிறது. 10:20 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்த விஜயிடம் 11 மணி அளவில் தான் விசாரணையானது தொடங்கியது. 11 மணிக்கு விசாரணை தொடங்கிய நிலையில் 1:30 மணி வரை நடைபெற்றது. 1:30 முதல் 2 மணி வரை அவருக்கு உணவு இடைவேளை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேல் விஜயிடம் இன்றைய தினம் விசாரணையானது நடத்தப்பட்டு இருக்கிறது. கடந்த முறையை பொறுத்த வரைக்கும் விஜய் 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த போதும் அவர் விமான நிலையத்திலிருந்து வருவதற்கு தாமதமானதால் 11:30 மணி அளவில் தான் விஜயிடம் விசாரணையானது தொடங்கி
3:45 மணி அளவிலேயே கடந்த முறை விசாரணை நிறைவடைந்த நிலையில் இந்த முறை கூடுதலான நேரம் விசாரணைக்கு கடந்த முறையை விட இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அளவிற்கு கூடுதலாக விஜயிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. மதியழகன், பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணை தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப தாவேக தலைவர் விஜய் அவர்களிடம் 2வது நாளாகவும் விசாரணை நடைபெற்றிருக்கு. இன்னும் விசாரணை நீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இன்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த விசாரணை அடிப்படையிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுமா? இந்த வழக்கை பொறுத்தவரை சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ வழக்கு மாற்றியது. சிபிஐ முதலில் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த சட்ட நடைமுறைகளை தொடங்குவதற்கு முன்பாக முதல் கட்ட விசாரணையை சிபிஐ நடத்தி இருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம், தாவேகா நிர்வாகிகள் என பலரிடமும் நடத்தப்பட்ட நிலையில் விஜயிடமும் 2 நாட்கள் விசாரணை நடைபெற்று இருக்கிறது. இந்த நிலையில்தான் பிப்ரவரி முதல் அல்லது 2வது வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் எனவும் அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயரும் இடம்பெற இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயர் இடம்பெறும் பட்சத்தில் அது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். விஜய் இந்த 2 தினங்கள் அளித்திருக்கக்கூடிய பதிலின் அடிப்படையில் தான் சிபிஐ அந்த முடிவை எடுக்கும். விஜய் அளித்திருக்கக்கூடிய பதில் சிபிஐ அதிகாரிகளை திருப்திப்படுத்தி இருக்கிறதா, விஜய் தரப்பாக அவர் கூறும் நியாயத்தை சிபிஐ ஏற்றுக்கொள்கிறதா என்ற கேள்வி எல்லாம் தற்பொழுதே எழக்கூடிய நிலையில் விஜய் இன்னொரு முறையும் ஆஜராக வேண்டுமா என்பது சிபிஐ அதிகாரிகள் இன்னும் முடிவெடுத்து அதை அவரிடம் தெரிவிப்பார்கள். ஒருவேளை அவர் ஆஜராக வேண்டும் என்பது இருந்தால் இன்றைய தினமே விஜயிடம் அந்த தகவல் தெரிவிக்கப்படும். அது அவர் புறப்பட்டு செல்லும் போதுதான் தெரிவிக்கப்படும். அப்பொழுதுதான் மீண்டும் நாளையோ அல்லது மற்றொரு நாளோ நீங்கள் வர வேண்டும் என்ற அந்த கருத்து என்பது விஜயிடம் தெரிவிக்கப்படும். அதனை தெரிவித்த பின்னர் மீண்டும் விஜய் ஆஜராவதற்கான சூழலும் ஏற்படலாம். தற்பொழுது விஜயிடம் விசாரணை நிறைவு பெற்றிருந்தாலும் கூட அந்த வாக்குமூலமாக தயார் செய்யப்பட்டு அந்த கையொப்பம் எல்லாம் பெரும் நடைமுறை முடிந்த பின்னர் தான் விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வர அனுமதிக்கப்படுவார். அவ்வாறு வரும்பொழுதுதான் விஜயிடம் அடுத்த கட்ட விசாரணை, அதாவது இந்த விசாரணை என்பது மேலும் நீளுமா என்பதை சிபிஐ அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். ஒருவேளை இந்த 2 நாள் விசாரணையின் பொழுதும் விஜய் அளித்திருக்கக்கூடிய பதில் அவர்களுக்கு திருப்திகரமாக இருப்பதாக அவர்கள் நினைத்தால் விசாரணையை முடித்துக் கொண்டு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தயார் செய்வதற்கான பணியில் ஈடுபடலாம். பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பது முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தான். ஒருவேளை அந்த முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த பின்னர் கூடுதலாக ஆதாரங்கள் அதன் பின்னர் கிடைக்கும் பட்சத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதன்படியும் சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்ட நிகழ்வுகளை மேற்கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.